நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக உள்ளதாக அப்பல்லோ மருத்துவமனை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ரஜினியின் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாயில் வீக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக அப்பல்லோ மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் ரஜினிகாந்த் வீடு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இரத்த குழாய் வீக்கத்திற்கான சிகிச்சைக்கு ஸ்டென்ட் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை தரப்பில் தற்போது விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு சிகிச்சையானது தொடர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது அப்பல்லோ மருத்துவமனை தரப்பில் ரஜினிகாந்தின் உடல்நிலை தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளக்கத்தின் அடிப்படையில் ரஜினியின் இதயத்திலிருந்து வெளியே செல்லும் இரத்த குழாயில் வீக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இரத்த குழாய் வீக்கத்திற்கான சிகிச்சைக்கு ஸ்டென்ட் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தொடர்ந்து இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், இரத்த குழாய் வீக்கத்திற்கான சிகிச்சைக்கு ஸ்டென்ட் பொருத்தப்பட்டுள்ளதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நடிகர் ரஜினிகாந்திற்கு ஏற்பட்டிருந்த உடல்நல குறைவு காரணமாக நேற்று இரவு 11:45 மணி அளவில் நேற்று அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தொடர் மருத்துவ சிகிச்சையானது மருத்துவ குழுவினர் சாய் சதீஷ் என்ற மருத்துவர் தலைமையிலான குழுவானது தொடர்ந்து அவரை கண்காணித்து வந்தது. இது மட்டுமல்லாமல் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்று காலை ஆஞ்சியோ என்ற பரிசோதனையும் நடத்தி முடிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த இரத்த குழாய் நாளங்களில் வீக்கம் இருப்பதாகவும் கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த அடைப்பு மற்றும் வீக்கத்திற்கு உண்டான சிகிச்சைகள் முழுவதுமாக மருத்துவமனை நிர்வாகம் இருதயவியல் துறை மருத்துவர்களால் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே வேளையில் ஸ்டென்ட்டும் பொருத்தப்பட்டு தற்போது அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு அந்த குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் காரணமாக அவருடைய உடல்நலம் தேறி இன்னும் ஓரிரு நாட்கள் அவர் வீடு திரும்புவது மட்டுமல்லாமல் தற்போது இன்று காலை முதல் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்த சிகிச்சையின் தொடர்ச்சியாக இன்னும் ஓரிரு நாட்கள் மருத்துவமனையில் அதற்கான கண்காணிப்பு இருக்க வேண்டும் என்பது மருத்துவர்களுடைய ஒரு வலியுறுத்தல் இருந்ததன் காரணமாக அவர் மருத்துவமனையில் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் அவசியத்தின் காரணமாக அவர் இன்னும் ஓரிரு நாட்கள் கழித்து இன்று காலையில் நடத்தி முடிக்கப்பட்டிருந்த அந்த வாஸ்குலர் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய இரத்த நாளத்தில் வீக்கத்தை சரி செய்வதற்கான முயற்சியில் மருத்துவர்கள் ஈடுபட்டு அது முழுவதுமாக நடத்தி முடிக்கப்பட்டிருந்த அதே வேளையில் அந்த 2 நாட்களுக்குள் அவர் மருத்துவமனையில் இருந்து அதற்கான அடுத்த கட்ட சிகிச்சையானது மருத்துவர்களால் அளிக்கப்பட்டு அதன் பிறகு வீடு திரும்புவார் என்றும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.